நிஷா குக்கிங் சேனலில் மலாய் சிக்கன் டிக்கா ஒரு ஸ்டார்டரு சூப்பராக இருக்கும். வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் டைப்பில் மலாய் சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அருமையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஜூஸியான சிக்கனு நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜூஸியான நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு அருமையான சிக்கன் டிக்காவை க்ரீன் சட்னியோடையோ இல்லை மயோனோஸோடையோ இல்லை கெச்சப்போடையோ உங்களுக்கு எது விருப்பமோ அதோட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஸ்டார்டர் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் டைப்லேயே இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற ஒரு உணவை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இந்த சிக்கன் மலாய் டிக்கா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மலாய் சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். நான் ஒரு பெரிய சைஸ் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக முந்திரி, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கிற மல்லி, பச்சை மிளகா, கேஷ்யூ பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் கூட போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதோட ஃப்ரெஷ் க்ரீமு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு மேக்னேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்குங்க. இந்த ஸ்டிக்கில் இந்த சிக்கனை பீஸை இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு கேப் விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கில் இது எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. அதில் பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டரில் இந்த சிக்கன் ஸ்டிக்கை வச்சுடுங்க. இதை ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 8 மினிட் வரைக்கும் இது அப்படியே ஒரு சைடு வேகட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி வச்சுருங்க. ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகி இதோட வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நெருப்பில் காட்டணும். இதை நீங்கள் ஸ்மோக்கிங் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி காட்ட விருப்பம் இல்லாதவங்க நெருப்பில் ஸ்மோக்கிங் கொடுக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு இதில் பேசனில் இதெல்லாம் வச்சுட்டு
ஒரு கறி துண்டை நல்லா நெருப்பில் நல்லா நெருப்பில் காட்டிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த கறி துண்டை வச்சு கொஞ்சோண்டு அதுக்கு மேலே கீ ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங் நல்லா சூப்பராக அதோட டேஸ்ட் ஒரு தனியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. ஸோ இன்னொன்று இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு போட்டேன், ஒரு 2 ஸ்பூனு. ஸோ அதில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ சூப்பரான இந்த ஸ்டார்டரை நீங்கள் க்ரீன் சட்னியோட, அதாவது புதினா சட்னியோட சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே போல் நீங்களும் ஒரு ஸ்டார்டரு, அதாவது சிக்கன் டிக்கா, மலாய் சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.